ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளூ பாக்ஸ் அனிமையோட தமிழ் டப்பிங் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமே உங்கள் மனசை ரொம்ப காமாக, ஹாப்பியாக, எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வச்சுருக்கா. அதே டைமில் ஸ்போர்ட்ஸும் ரொமான்ஸும் பெர்ஃபெக்ட் பேலன்ஸில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த ப்ளூ பாக்ஸ். ஓகேவா? எல்லாமே கலந்து செய்த ஒரு கலவையாக ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டான ஒரு அனிமே இந்த ப்ளூ பாக்ஸு. இப்போ ஃபைனலி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகியிருக்கு. நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் ப்ளூ பாக்ஸ் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, ஜாப்பனீஸ் வெர்ஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபீலு இல்லை இந்த எமோஷன்லாம் மிஸ் ஆகுதா இல்லையா, தமிழில் பார்க்கலாமா இல்லை சப்டைட்டில்ஸோட தான் பார்க்கணுமா, அதே மாதிரி இந்த அனிமேல என்ன ஸ்பெஷல் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த அனிமே தமிழ் டப்பிங் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க, அது பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளூ பாக்ஸ் வந்து ஒரு நார்மல் ரொமான்ஸ் அனிமே வந்து கிடையாது. ஓகேவா? இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமேவும் இல்லை, ரொமான்ஸ் அனிமேவும் இல்லை. ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க இந்த அனிமேவை. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே பார்க்குறதுக்கு ஃபீல் குட்டாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக, ரொம்ப சிம்பிளாக நம்ம டே டு டே லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஹீரோ கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும், நடக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, இந்த சினிமேட்டிக்கான ஃபீல்லாம் எதுவுமே இருக்காது. அதாவது இந்த சினிமேட்டிக்னா என்ன சொல்கிறது, இந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இப்போ வந்து அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் எப்படி பேச போகிறான், அதாவது நிறைய பேருக்கு நீங்கள் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா உங்கள் கூடயே அதை ரிலேட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக கனெக்ட் ஆகும். அண்ட் அந்த கேரக்டருமே ரொம்ப ஸ்லோவாக எப்படி அவங்க வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க, எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியாக அனிமேவை எடுத்த மாதிரி தான் இருக்குது. ரியல் லைஃப் ஸ்டோரினா நான் வந்து அந்த கொண்டு போன விதத்தை சொல்கிறேன். அந்த கமர்ஷியலாக இந்த சினிமேட்டிக்காக இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் என்னப்பா நடக்கும், அதை மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு 80 to 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து அதை ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற மூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேண்டாம் எதுக்கு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான். டைக்கின்னு பேட்மிண்டன் பிளேயர், அவன் தான் நம்ம வந்து ஹீரோ. ஓகேவா? நம்ம ஹீரோயின் வந்து சினாட்ஸோ, அவள் வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு. ரெண்டு பேருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேலே வந்து ஒரு பெரிய பேஷன் வந்து இருக்கும். இது எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா, டெய்லி ப்ராக்டிஸு, ஸ்கூல் லைஃபு, ட்ரீம்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து காமிச்சிருப்பாங்க. அதான் இந்த அனிமேவோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். ஓவர் ட்ராமாவாக இருக்காது, ஓவர் காமெடி கிடையாது, ஆர்டிஃபிஷியலான ரொமான்ஸு ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த ஆர்டிஃபிஷியலான ரொமான்ஸோ காமெடியோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது ஓவர் ட்ராமா இது எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களை நீங்களே நிறைய இடத்துல வந்து ரிலேட் பண்ணிப்பீங்க. மொத்தத்தில் சொல்லணுன்னா ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஸ்லோவான ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பீடாலாம் இருக்காது. ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி ரொம்பவே ஸ்லோவாக தான் அவங்க பழக ஆரம்பிக்கிறது, பேச ஆரம்பிக்கிறது எல்லாமே இருக்கும். நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த அனிமையை பார்க்கும்போது ஞாபகம் வர மாதிரி இருக்கும். அதனால் கேரக்டரோட எமோஷன்ஸ் நமக்கு சீக்கிரமே ஈஸியாக கனெக்ட் ஆகிரும். ஓகேவா? இப்போ வந்து ஃபைனலி நான் வந்து அனிமேஷனை பற்றி கொஞ்சம் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்குள்ளே போகலாம். அனிமேஷன் பற்றி பேசணுன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இந்த அனிமே பார்க்கும் போதே ஒரு வார்ம் டோன் இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் நடக்கும்போது நல்லாவே வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஸ்மூத் அனிமேஷன்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த ரொமான்ஸ் சீன்ஸ் வரும்போது ஒரு வார்ம் கலர் கிரேட் யூஸ் பண்ணி ஐ அனிமேஷன் வேறு லெவலில் இருக்குது. அதாவது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அனிமேஷன் பயங்கரமாக இருக்குது. அந்த முடியெல்லாம் 1-2 சீன்ஸ்லாம் அசிங்கம் ஸ்லோமோலாம் போட்டு காமிப்பாங்க. வேறு லெவலில் அனிமேஷன் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் தான் வந்து எமோஷனல் சீன்ஸுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுன ஒரு விஷயம் இருக்குது. இது என்னோட பர்சனல் அப்சர்வேஷன் தான். நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. மேபி நீங்கள் இன்னும் அந்த அனிமே பார்க்கலன்னா பார்த்துட்டு நோட் பண்ணி பாருங்கள். அதாவது எனக்கு என்னென்னா, ஹைக்யூ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ஃபீல் வரும்னு தோணுது. ஸ்கூல் இந்த அனிமேல காட்டுற இந்த ஸ்கூல் காரிடார்ஸு, ஜிம் செட்டப்பு, ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் ரெடி ஆகிற ரூம், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஐக்யூ வைப் வந்துச்சு, ஐக்யூ ஞாபகம் வந்துச்சு. நான் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது இது ஐக்யூ ஸ்கூல் மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஸ்கூல் நேம் வேறையா இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் என்விரான்மெண்ட் அதெல்லாம் சொல்கிறேன், அந்த ஜிம், அந்த உள்ள ட்ரைனிங் எடுக்கிற இடம் எல்லாமே ஐக்யூவில் இருக்கிற மாதிரி அட்டர் காப்பி மாதிரி இருந்துச்சு. பட் நான் காப்பின்னு சொல்ல வரலை. ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே ஃபேனாக இருந்தால், எஸ்பெஷலி ஐக்யூ ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா, இந்த அனிமே வந்து நமக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஃபைனலி தமிழ் டப்பிங் ரிவ்யூக்கு வந்து நான் வந்துடுறேன். இப்போ மெயின் டாபிக் வருவோம். ப்ளூ பாக்ஸ் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாய்ஸ் செலெக்ஷன் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ கேரக்டர் இருக்காங்கல்ல, அந்த டைக்கியோட வாய்ஸ் கேரக்டருக்கு வந்து நல்லா சூட் ஆகுது. சினாட்ஸு நம்ம ஹீரோயின் கேரக்டர் வாய்ஸும் ரொம்ப சாஃப்டாக காமாக சூட் பண்ணியிருக்காங்க.
ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு வந்து ஈஸியாக அந்த வாய்ஸ் வந்து நமக்கு பிடிச்சிருது. ஓகேவா, ஒரு ஃபஸ்ட் எபிசோடு பார்க்கும்போதே நமக்கு ஓகே இந்த வாய்ஸ் ஹீரோக்குள்ளது, இந்த வாய்ஸ் ஹீரோயின்குள்ளது, நமக்கு ஈஸியாக வந்து அட்ராக்டிவாக இருக்குது இந்த வாய்ஸஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து டப்பிங் வந்து ஃபோர்ஸ்டாக ஃபீல் பண்ணவே இல்லை. அந்த அமேசான் பிரைம்லலாம் டப் பண்ணுவாங்களே, அதெல்லாம் டப்பிங்கா அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகவே இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தாக அந்த எமோஷனல் சீன்ஸில் அதுக்கேற்ற மீட்டரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அண்ட் டைலாக் டெலிவரி ரொம்ப கரெக்டாக நேச்சுரலாக இருந்துச்சு. முக்கியமாக டப்பிங்க்கு தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா லிப்ஸிங்க்கு. ஓகேவா, லிப்ஸிங்க்குமே ரொம்பவே டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி என்னென்னா, இப்போ ஜாப்பனீஸ் வெர்ஷனில் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வாய்ஸ் ஆக்டிங்க்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு சாமிங் வந்து இருக்கும். அதை எக்ஸாக்டாக ரீக்ரியேட் எந்த ஒரு டப்பிங்காலையுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் அது பேர் வந்து டப்பிங். ஓகேவா, ஆனால் ஜாப்பனீஸ் வெர்ஷனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஒரே ஒரு அந்த ஒரிஜினாலிட்டி ஃபீலிங் மட்டும் குறையுது. லைட்டாக ஒரு அந்த தெரியுது, ஜாப்பனீஸ்க்கும் இதுக்கும் அந்த எமோஷன் டிஃப்ரெண்ட் ஆகிறது தெரியுது. ஆனால் அதுக்காக தமிழ் டப்பிங் சும்மாலாம் கிடையாது. எமோஷன் பக்காவாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எமோஷன் வந்து தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போதே ரொம்ப ஈஸியாக கன்வே ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லணும். காமெடி சீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நேச்சுரலாக நம்ம ஸ்கூல் காலேஜிலலாம் காமெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு காமெடியில் வருது. எமோஷ்னல் சீன்ஸ் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு சப்டைட்டில் படிக்க பிடிக்காதவங்க கூட தமிழில் கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அனிமே. ஆனஸ்ட்லி இந்த டப்பிங்கில் பெருசாக குறைய சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. ரொம்பவே பர்ஃபெக்டாக 10க்கு 9.5 வரைக்கும் நான் கொடுப்பேன் ரேட்டிங்கு. நீங்கள் எத்தனை பேர் தமிழ் டப்பிங் பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த டப்பிங் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ அனிமே டப்பிங்கில் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் தமிழ் டப்பிங் அனிமே அப்படின்னா அமேசான் பிரைம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த அட்டாக் ஆன் டைட்டனு, டெத் நோட் அப்படின்லாம் சொல்லிட்டு பெரிய பெரிய அனிமையை வந்து தமிழ் டப்பிங் பண்ணி நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் கூத்துலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைலாக்ஸை மாற்றி அந்த அனிமையாவே குழப்பி நிறைய பேருக்கு அட்டாக் ஆன் டைட்டனோட ஸ்டோரி என்னன்னே புரியாத அளவுக்கு அமேசான் வந்து நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் குவான்டிட்டி என்ன தான் அமேசான் பிரைம் வந்து நிறைய ட்ரை பண்ணாலும் கிரன்ச்சி ரோல் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக டப்பிங் வந்து அவனால் கொடுக்க முடியல. கிரன்ச்சி ரோல் வந்து புது அனிமே அந்த ஜாப்பனீஸ் ரிலீஸ் டேட்டுக்கே நமக்கு வந்து தமிழ் டப்பிங் வர அளவுக்கு நம்ம கிரன்ச்சி ரோல் வந்து நம்மளை பழக்கி வச்சுருக்காங்க. இப்போ வர புது அனிமே எல்லாமே நமக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக கிடைக்குது. ஓகேவா, இப்போ டாப் வந்து கிரன்ச்சி ரோல் தான் இருக்கான். 2வது பிளேஸில் வேணா ஜியோ ஹாட் ஸ்டார் வச்சுக்கலாம், 3வது அமேசான் பிரைம் வச்சுக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தமிழ் டப்பிங்கில் நமக்கு பெருசாக ரீஜனல் டப்பிங்ஸில் வந்து எதுவுமே கிடைக்கல. ஆனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்குமே வந்து ரீஜனல் டப்பிங் வந்து ஆரம்பிச்சிருக்கான். எப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து மூவிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். மணி ஹீஸ்ட்டு, அப்புறம் ஸ்குவிட் கேமு, அதுக்கப்புறம் அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர், அந்த மாதிரி ஏகப்பட்ட சீரிஸ் நம்ம தமிழில் பண்ணியிருப்பாங்க. மூவிஸுமே தமிழ் டப்பிங்கில் பண்ணியிருப்பாங்க. அதே எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அனிமேக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. குவாலிட்டி பயங்கரமான டப்பிங் குவாலிட்டி இருக்குது. ஸோ காம்ப்ரமைஸே பண்ணாமல் டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் ஃபியூச்சரில் கிரன்ச்சி ரோலுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்க முடியும். அந்த அமேசான்லாம் தூரம் எங்கேயோ போயிடுவாங்க, அவங்கள கண்ணுக்கே தெரியாத மாதிரி. இது அடுத்து நம்ம ஆடியன்ஸுக்கு இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா, இப்போ ஒரு 4-5 கம்பெனி போட்டு நான் தாண்டா ரீஜனலில் டப்பிங் இதை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நிறைய அனிமேஸ் வந்து தமிழ் டப்பிங்கில் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் நமக்கு தான் அது லாபம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, சாய்ஸ் நிறைய அதிகமாக கிடைக்கும், வாய்ஸஸ்லாம் டிஃப்ரெண்டான வாய்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆரம்பித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து கிரன்ச்சி ரோலில் மட்டுமே நம்ம தமிழ் டப்பிங் பார்க்குற ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா இந்த ப்ளூ பாக்ஸ்லாம் கிரன்ச்சி ரோல்ட்டே கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ்னே தனியாக அவனே வந்து அனிமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவனே அனிமே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த அனிமேலாம் தமிழ் டப்பிங்கில் பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் டப்பிங் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் நெட்ஃப்ளிக்ஸோட அனிமே அந்த அந்த லைப்ரரிக்கு வந்து ஃபேனாக இருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். தமிழ் டப்பிங் வரதுக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். இப்போ நான் கடைசியாக சொல்ல வரது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்ஷன் அனிமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளூ பாக்ஸ் பக்கமே போயிடாதீங்க. இது உங்கள் அனிமே கிடையாது. ஆனால் ரியலிஸ்டிக்கான ஒரு ரொமான்ஸ் பிடிக்கும், ஒரு ஸ்லோவான லவ் ஸ்டோரி பிடிக்கும், பியூட்டிஃபுல்லான அனிமேஷன் பிடிக்கும், ஸ்போர்ட்ஸும் ரொமான்ஸும் கலந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த அனிமே வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளூ பாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். தமிழ் டப்பிங் இருக்கிறதுனால இன்னும் ஈஸியாக நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியுது. ஃபைனலாக ஓவராலாக பார்த்தா ப்ளூ பாக்ஸோட தமிழ் டப்பிங் என் எக்ஸ்பெக்டேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. இப்போ வந்து வாய்ஸ் காஸ்டிங், டைலாக் டெலிவரி, எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அதனால சப்டைட்டில்ஸ் படிக்க முடியாதவங்க கூட தமிழில்
அனிமேவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? இப்போ கண்டிப்பாக ப்ளூ பாக்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 9.5 நான் கொடுப்பேன் அனிமேக்கு. ஓகேவா? தமிழ் டப்பிங்க்கு நான் ஒரு 9 கொடுப்பேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்ட் தமிழ் டப் ரிவ்யூஸ், அனிமே அப்டேட்ஸ், அப்கமிங் ரிலீசஸ், நெட்ஃப்ளிக்ஸ், கரன்ச்சிரோல் அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது உங்கள் வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ் சேனல். உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டான நியூஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.